ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃபிஷ் ஃப்ரையும் ஹெல்த்தி வெஜிடபிள் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் பார்த்திங்கனாக்கா, இது பேர் வந்து நவர மீனுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா சங்கரா மாதிரியே இருக்கும். பட் இதில் வந்து எல்லோ கலரில் ஒரு கோடு இருக்கும். ஸோ இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கூடவே நான் தேங்காய் பாறைன்ற மாதிரி அந்த ஒரு குட்டி குட்டியாக இருக்குது அந்த ஃபிஷ்ஷும் வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. கேபேஜ் கட் பண்ணிகிட்ருக்கேன். கோஸு ஆல்ரெடி, கேரட், கேப்சிகம், பாருங்கள் பீன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக ஸ்ப்ரிங் ஆனியன், அது வெங்காயத்தாள் வாங்கிட்டு வந்திருக்கோம் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, இதையும் ஃபைனல் டச்சுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், பெப்பர் இருக்குது. ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆன பிறகு 4 எக் உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர், சால்ட், மஞ்சள் தூள் போட்டு நம்ம முட்டை பொடி மாசுன்னு சொல்லுவோம் இல்லையா, முட்டை பொரியல், அதில் ஆனியன் போடுவாங்க. இது ஜஸ்ட் ஃப்ரைட் ரைஸ்க்காக இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டே நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பாருங்கள், எல்லாமே பொரியல் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த வானலியை க்ளீன் பண்ணிவிட்டு கடாயை, அதே கடாயில் ஆயில் ஊற்றி கேரட், பீன்ஸ், கேப்சிகம், இந்த கோஸ் எல்லாத்தையுமே நல்லா நம்ம இது மாதிரி ஆயிலை நல்லா வதக்கணும். அந்த பாஸ்மதி ரைஸ் நம்ம பாயில்ட் ஆகிருக்கும் போது அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் கொஞ்சம் நெய்யும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உப்பும் போட்டிருக்கணும். அப்போ தான் அது நம்மளுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நல்லா அது பாயில் ஆன பிறகு, நல்லா வெந்த பிறகு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு அதே மாதிரி பாருங்கள் எக்கையும் ஆட் பண்ணுறேன். நம்ம அதை பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையுமே மைல்டாக இதே மாதிரி நம்ம வதக்கிட்டு ஃபைனல் டச்சாக இந்த நம்ம வெங்காயத்தாளும், கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள் போட்டாக்கா நம்மளுக்கு ஹெல்த்தியான இந்த எக் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். சண்டே ஃபிஷ் குழம்பு, மட்டன், சிக்கன் இந்த மாதிரி பண்ணுறது பதில் இன்றைக்கி பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க. இதை சூடாக நம்ம கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், நவரை மீன் வந்து இரும்பு தாவாவில் தான் நாங்கள் எப்பயுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம். இது குழம்பும் வைக்கலாம், ஃப்ரையும் பண்ணலாம். பாருங்கள், சூடாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த நவர மீனும் வறுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை இலைகள் வச்சு நம்ம அது ஆஃப் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு தலைவாழை இலையில் நம்ம செய்த அந்த டிஷ்ஷை நம்ம பரிமாறியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.